370 சட்டத்தை நீக்கினதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக பாஜக வைக்கிற வாதம் வந்து காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பிச்சு, அமைதி பூங்காவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் சரியில்லைங்க. அந்த காஷ்மீரை போட்டு ரணகளமாக்கி அவர்களை போட்டு நாசப்படுத்தி என்ன இவர்கள் இராணுவத்தினுடைய உதவி வைத்து கொண்டு இந்த 370வது சட்டப்பிரிவை நீக்கி அதை 3 துண்டாக உடைத்து காஷ்மீருக்கு பிஜேபி அரசு செய்த கொடுமை இணையற்ற கொடுமை. என்ன பகை பாகிஸ்தானுக்கு என்றால், பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீரை குறிக்கும். PAK, P என்பது பஞ்சாபை, S என்பது சிந்துவை, K என்பது காஷ்மீரை குறிக்கும். இவையெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதி என்று ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து வைத்து பாகிஸ்தான் என்று அவர்கள் செய்தார்கள். அதிலே பஞ்சாப் வந்தது, சிந்து வந்தது, பிற இடங்களெல்லாம் வந்தன, ஆனால் K வரவில்லை. அதனால் இந்த K வந்து முழுக்க முஸ்லீம்கள் உள்ள நாடு. இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் உள்ள ஒரே ஒரு மாநிலம் காஷ்மீர் தான். அது நம்மோடு வராமல் எப்படி ஒரு இந்து நாட்டோடு இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் இந்த பகையை 1000 ஆண்டு போராக அந்த காலத்திலிருந்து அறிவித்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையாக மாற்றி பார்க்குறாங்க. இல்லை, மத ரீதியான சிக்கல்கள் இந்த நாட்டிலே காந்தி காலத்திற்கு பிறகு காந்தி தன்னுடைய உயிரை கொடுத்த காரணத்தினாலே 50 ஆண்டுகள் அந்த சிக்கல்கள் இல்லை. காந்தி இஸ்லாத்திற்கும் இந்துவுக்கும் இடையே போராட்டம் வரக்கூடாது என்று இந்துவால் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர் இறந்தார். அதனாலே அவர் 40-50 ஆண்டு காலம் இந்த நாடு அமைதியாக இருந்தது. காங்கிரஸ் ஆண்டது. அவர்கள் தாராளமயமான போக்குடையவர்கள். ஆகவே அதனால் இல்லை, இப்போ அவர்கள் வந்த பிறகு ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பல கருப்பை அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். நேற்றைய முன்தினம் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல், கிட்டத்தட்ட 28 பேர் கொல்லப்பட்டது, இந்தியாவை உலுக்கியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்பாக இது உளவுத்துறையின் தோல்வி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எதிர்க்கட்சிகள் வாயில வைக்கப்படுது. உங்களோட பார்வை என்ன? இத்தகைய விபத்துக்கள் நடக்கின்ற போதெல்லாம் உளவுத்துறையின் தோல்வியே அது இது என்று சொன்னால் எல்லாவற்றையும் கண்டறிவது என்பது எளிதானதில்லை. உளவுத்துறையெல்லாம் எவ்வளவோ காரியங்களை செய்கிற காரணத்தினாலே தான் பலவற்றை தடுக்க முடிகிறது. இருந்தாலும் எல்லாவற்றையும் இதையும் மீறி கள்ளனை விட காப்பானை விட கள்ளன் பெரிதி என்பது போல் அவர்கள் ஆள் வரமாட்டார்களா, அந்த பகுதியில் பாதுகாப்பு இல்லையா, இராணுவ நடமாட்டம் இல்லையா என்று தெரிந்து தான் வந்து தாக்குகிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இது ரொம்ப நாளாக நடக்கிறது. இந்த பயங்கரவாதத்தால் ஒரு பயனும் இல்லை என்று பயங்கரவாதிகளுக்கும் புரிவதில்லை. அதனால் ஒரு பயன் இருக்க வேண்டும். பயங்கரவாதம் என்பது உண்மையிலேயே ஒரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லுகின்ற ஆற்றல் தன்னுடைய நாட்டிற்கு இல்லாத போது அவர்கள் பயங்கரவாதத்தை சார்ந்து கொள்கிறார்கள். அவ்வளோதான். இல்லாவிட்டால் நேரடியாக படையெடுப்பார்கள். பாகிஸ்தானால் இந்தியாவை எதிர்கொள்ள முடியாது அந்த நிலையில். ஆனால் அந்த நாடு பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரையிலும் இந்திய எதிர்ப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து அந்த நாடு நாசமாக போனது. அதனுடைய பொருளாதாரம் வளமாக இல்லை, அதனுடைய அரசியலமைப்பு வலுவாக இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நாடு 2ஆக துண்டாடப்பட்டது. கடைசியில் அது வங்கதேசம் பிரிந்து போனது. இவ்வளவு நிலைகளில் பலுச்சிஸ்தானில் ஏகப்பட்ட தொந்தரவு பாகிஸ்தானுக்கு. இவ்வளவும் இருந்து அந்த இந்திய பகையை விடுவதில்லை என்று சொல்லி ஒரு நாடு மல்லுக்கட்டு போனார். அதனால் ஒரு பயனும் இல்லை. ஆட்சியாளர்கள் பூட்டோ காலத்திலிருந்து, பெனாசிர் பூட்டோவினுடைய தந்தை பூட்டோ காலத்திலிருந்து 1000 ஆண்டு போர் இந்தியாவோடு என்று அவர் பேசுவார். இப்படியே பேசி 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 உங்களுடைய நாடு சிறுத்து போய்விட்டது, அடிபட்டு போய்விட்டீர்கள். இப்பொழுது சிந்து நதியிலிருந்து வருகின்ற தண்ணீரை நிறுத்தி விட்டார்கள். சரி, படையெடுத்து செல்வதை விட இத்தகைய செயல்கள் அல்ல செய்கிறது தான் என்றால் அவனை வடிக்கி கொண்டு வருவதற்கு. இதுபோல் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அறிவு இருந்தால் சாதாரணமான மக்களை ஒரு படையெடுத்து வா, படையோடும் போது அதனால் ஏற்படுகின்ற அழிவு என்பது வேறு. இது ஒன்றுமில்லை. அவன் சுற்றுலா போனவன் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு மரஞ்செடி கொடிகளை ரசித்து கொண்டிருக்கின்றவனை போய் திடீரென்று சுடுவது என்பது ரொம்ப கேவலமான ஒரு செயல். இது எந்த அடிமட்ட காட்டு முன்னாடி கூட இத்தகைய செயலை செய்ய மாட்டான். அது ரொம்ப கேவலமானது. ஒரு தொடர்பும் இல்லாத மக்களை கொல்வதன் மூலமாக அந்த அரசுக்கு என்ன அச்சுறுத்தல் வரும்? 2 நாளைக்கே அதை பற்றி இவர்களும் எதிர் நடவடிக்கையில் இறங்குவார்கள் என்பதை தவிர செத்த மனிதர்கள் தான். அவர்கள் என்ன உன்னோடு பகையா, உன் இராணுவத்தோடு பகையா, உன்னுடைய கொள்கை என்ன, இந்திய அரசாங்கத்தின் கொள்கை என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியுமா? இந்த கொள்கையாக இல்லாமல் அந்த கொள்கையாக இருந்தால் நம்முடைய உயிர் பறிபோயிருக்காது என்று சிந்திக்க தெரிந்தவர்கள் அவர்கள் மனைவி மக்களோடு உல்லாசமாக வந்தார்கள் அந்த காஷ்மீரை ரசிப்பதற்காக.
காலையில் எழுந்து சாப்பிட்டு விட்டு அந்த இடத்திற்கு வருகின்ற போது மதியம் இருக்க மாட்டோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இத்தகைய கொடூரமான செயல்களை, மனிதத்தன்மையற்ற செயல்களை, எந்த ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் நடக்கின்ற போராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு நாடு நடக்கின்ற, இதனால் என்ன பயன் என்று கேட்கின்றேன். நீ வெல்லவே முடியாது. நீ பயங்கரவாதத்தை 40-50 ஆண்டுகளாக ஆதரித்து கொண்டிருக்கிறாய். அவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்குறாய், அவர்களுக்கு வேண்டிய தளவாடங்களை கொடுக்குறாய், உள்ளே போய் அனுப்புகிறாய். அதனால் கொஞ்சம் பேர் சாகிறார்கள் என்பதை தவிர, திரும்ப இந்தியா உன்னை அடிக்கிறது, சில சமயங்களில் உன்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து குண்டு வீசுகிறது. மோடி காலத்திலேயே அது நடந்தது. திடீரென்று நீங்கள் செய்த காரியத்திற்காக அவர் அந்த பகுதியிலேயே போய் குண்டு வீசினார். நீங்கள் அழிந்தீர்கள். ஆகவே இந்தியா பெரிய நாடு. நீ இருந்த அளவில் பாதியாக சுருங்கி விட்டாய். உன்னிடம் பொருளாதார வளம் இல்லை, உன்னிடம் தளவாடங்கள் இல்லை, அணுகுண்டு வைத்திருக்கிறாய் என்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் உங்களுடைய நாட்டு மக்கள் சிறப்பாக இல்லை. அந்த நாட்டு மக்களை மேம்படுத்துவதற்கு திட்டமிடுவதற்கு பதிலாக பக்கத்து நாட்டோடு என்னுடைய மதம் தனி என்று சொன்னால் தனியாக பிரித்து கொண்டு போய்விட்டார். அதோடு போக வேண்டியதானே. என்ன பகை பாகிஸ்தானுக்கு என்றால், பாகிஸ்தானில் உள்ள காஷ்மீரை குறிக்கும். PAK, P என்பது பஞ்சாபை, S என்பது சிந்துவை, K என்பது காஷ்மீரை குறிக்கும். இவையெல்லாம் முஸ்லீம்கள் வாழுகின்ற பகுதி என்று ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து வைத்து பாகிஸ்தான் என்று அவர்கள் செய்தார்கள். அதிலே பஞ்சாப் வந்தது, சிந்து வந்தது, பிற இடங்களெல்லாம் வந்தன. ஆனால் K வரவில்லை. அதனால் இந்த K வந்து முழுக்க முஸ்லீம்கள் உள்ள நாடு. இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் உள்ள ஒரே ஒரு மாநிலம் காஷ்மீர் தான். அது நம்மோடு வராமல் எப்படி ஒரு இந்து நாட்டோடு இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் இந்த பகையை 1000 ஆண்டு போராக அந்த காலத்திலிருந்து அறிவித்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இனிமேல் முஸ்லீம்கள் முன்னோடு வர விரும்புவார்களா இல்லையா என்ற வாக்கெடுப்பெல்லாம் இனிமேல் நடக்கப் போவதில்லை. ஆனால் அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்து என்ன விருப்பப்படுறாங்க? காஷ்மீர் மக்களுக்கு இந்த நாட்டில் தங்களுடைய மத உரிமைகளை பறிக்கிறார்கள் என்கின்ற எரிச்சல் தான் இருக்குமே தவிர, அவர்கள் இந்த அரசை விரும்புகின்றவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் காங்கிரஸ் அரசு காலத்தில் இருந்த தாராள போக்கு அவர்களுக்கு இசைவாக இருந்தது. அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் இருக்கலாம். அவர்களுடைய மத கடமைகளில், மத சரியத் சட்டங்களில் இவர்கள் கை வைக்க மாட்டார்கள். ஆனால் மோடி அரசினுடைய அடிப்படை கொள்கையே அதுதான். இது ஒரு இந்து ராஷ்டிரா என்பது இவருடைய கொள்கை. அதனாலே தான் இந்த பிளவு போக்கு. அதனாலே தான் மக்கள் ஒருவரோடு உராய்ந்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இவர்கள் இதை இந்து ராஷ்டிரா என்று சொல்கிறார்கள், இந்தியா என்று கருதுவதில்லை. இந்தியா பலதரப்பட்ட மக்களும் பலதர மதங்களும் இருக்கின்ற நாடு என்று கருதினால் அவரவர் போக்கிலே அவரவர் இருக்கட்டும் என்று விடுவார்கள். இது இந்து ராஷ்டிராவாக ஆக்காமல் விடுவதில்லை என்பதற்காகவே 100 ஆண்டுக்கு முன்னால் கட்சி தொடங்கி இன்றைக்கு வரையிலும் அதே அடிப்படையில் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முஸ்லீம்கள் இங்கே 2ஆம் தர குடிமக்களாகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். பாகிஸ்தானிலே இந்துக்கள் இருப்பது போல, பாகிஸ்தான் முழுக்க முஸ்லீம் நாடு. அந்த நாட்டில் இந்துவாக இருக்கின்றவன் புறப்பட்டு வந்துவிட வேண்டியதுதானே தவிர, அந்த நாட்டிலே அவன் இருந்தால் 2ஆம் தர குடிமகனாகத்தான் இருப்பான். அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த நாடு மத அடிப்படையிலான நாடு இல்லை. இது சமய சார்பற்ற நாடு. இங்கே மதங்களின் காரணமாக மோதல்கள் ஏற்பட வேண்டியதில்லை. 2வது, இந்து என்ற ஒரு மதம் இந்தியா முழுவதுக்கும் இருக்கிறது என்பதை நானெல்லாம் ஒப்புக்கொள்வதில்லை. நீ சொல்லுகிறாய் எல்லாவற்றையும், பார்ப்பன மதத்தையும், இருக்கிற மதங்களை எல்லாம், பார்சி மதம், பௌத்த மதம் எல்லாத்தையும் இந்து லாவுக்குள் கொண்டு வருவாய். நீ பார்சிக்கு தனிச்சட்டம் கிடையாது, பௌத்தனுக்கு கிடையாது, சமணனுக்கு கிடையாது, சைவனுக்கு கிடையாது, வைணவனுக்கு கிடையாது. பிராமண மதத்தை கடைப்பிடிக்கிற வேத மதத்தானுக்கும் அவனுடைய சட்டம் என்னவோ அதுதான் இந்தியா முழுவதுக்குமான சட்டம். எல்லாரும் இந்து மதத்திற்குள் அடக்கப்படுவார்கள் என்கின்ற போக்கே சரியில்லை. லிங்காயத்தெல்லாம் நான் வேதத்தை எதிர்க்கின்றவன், நானும் வேதத்தை போற்றுகின்றவனும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாங்கள் சைவ சமயம், தமிழனுக்கு தனிச்சமயம் உண்டு. இந்து மதத்தில் நாங்கள் சேர்ந்தவர்கள் இல்லை. பாரதியாருக்கு முன்பு இந்து என்ற சொல் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. வள்ளலாருக்கு தெரியாது இந்து என்ற சொல். பாரதி தான் திணிக்கிறான் இந்த சொல்லை. ஆகவே இந்து என்ற அடிப்படை தேசிய போராட்டம் நடத்துகிற போது பெருவாரியான மக்களை, ஒத்த நிலையில் உள்ளவர்களை, இஸ்லாமுக்கும் இந்துவுக்கும் உள்ள வேறுபாடு பெரிது. ஒரு சைவனுக்கும் வைணவனுக்கும், பார்சிக்கும் பௌத்தனுக்கும், பிராமண மதத்தானுக்கும் உள்ள வேறுபாடு அவ்வளவு பெரிதில்லை. அதனாலே ஒன்றாக சேர்த்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு அடிப்படையாக வைத்து ஒரு கட்சி தொடங்கியதே அது பேஸ்ட் ஆன் ஹேட்ரட். அதுவே ஒரு பெரிய தப்பு. அதனுடைய அடிப்படையில் அவர்கள் ஆளுகிற காரணத்தினால் இந்த மோதல் அதிகமாக இருக்கிறது. வக்ஃபுக்கு சட்டம் கொண்டு வருகிறார்கள், பிறவற்று கொண்டு வருகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். ஆகவே இது நமக்கான அரசு இல்லை என்று நினைக்கிறார்கள். முட்டாள்தனமாக ஒரு கட்சிக்கு, திமுக போன்ற கட்சிக்கு இங்கே வாக்களித்து கொண்டே இருக்கிறார்கள். அவன் 10 ஆண்டுகளாக அவர்களுக்கு செய்வது ஒன்றுமே கிடையாது. அவன் ஆட்சிக்கு வருகிறான் என்பதை தவிர
சட்டமன்றத்தில் அவன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவான். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானத்தால் ஒரு பயனும் இல்லை. சும்மா இந்த இந்த பாரதியார் சங்கங்கள் போடுவார்கள், இந்த ஆண்டு ஆண்டு விழாவை இன்னார் தலைமையில் கொண்டாடுவது, இன்னாரை பேச அழைப்பது என்று இந்த குழு தீர்மானிக்கிறது. இது என்ன போட்டால் என்ன, போடாட்டி என்ன, நீ அவனை கூப்பிட்டால் என்ன வந்து பேச மாட்டானான், தீர்மானம் போட்டிருக்கிறாயா என்று. அது மாதிரி சட்டமன்றத்தை, சட்டம் செய்வதற்காக உள்ள மன்றத்தை சும்மா போது வருவது, உட்காருவது, எந்திரிப்பதற்கெல்லாம் அவர் சட்டமன்றத்தை பயன்படுத்துகிறார். இந்த முஸ்லீம்களுக்கு அது புரிவதில்லை. அதனாலே அவருடைய மந்திரிகள் பூராவும் சிறைக்கு போவதும் வருவதுமாக இருக்கிற படுமோசமான மினரல்கள், கல்குவாரிகள் இவையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் அழிக்கப்படுகின்ற வேகத்தை பார்த்தால் திமுக 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆண்டால் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இருக்காது. குறிப்பாக இந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையாக மாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எழுந்து. இல்லை, மத ரீதியான சிக்கல்கள் இந்த நாட்டிலே காந்தி காலத்திற்கு பிறகு, காந்தி தன்னுடைய உயிரை கொடுத்த காரணத்தினாலே 50 ஆண்டுகள் அந்த சிக்கல்கள் இல்லை. காந்தி இஸ்லாத்திற்கும் இந்துவுக்கும் இடையே போராட்டம் வரக்கூடாது என்று இந்துவால் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர் இறந்தார். அதனாலே அவர் 40-50 ஆண்டு காலம் இந்த நாடு அமைதியாக இருந்தது. காங்கிரஸ் ஆண்டது. அவர்கள் தாராளமயமான போக்குடையவர்கள். ஆகவே அதனால் இல்லை, இப்போ அவர்கள் வந்த பிறகு ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், பாகிஸ்தான் ஒரு காலத்திலும் இந்தியாவை வெல்ல முடியாது. அவர்கள் பயங்கரவாதிகளை பயிற்றுவிப்பதன் மூலம் அந்த நாடு அழிவின் விளிம்புக்கு தான் போகுமே தவிர, அவன் அங்கே செய்கிறான், இங்கே இருந்து தலையங்கம் எழுதுகிறான், பலுச்சிஸ்தானில் அதே வேலையை நீ செய் என்று ஒருவன் யோசனை சொல்கிறான் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய தலையங்கத்தில். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானோடு ஒற்றுமையாக இருக்காது. நம்முடைய நாட்டில் காஷ்மீர் எப்படி அடக்குமுறையின் மூலம்தான் கைக்குள் வைத்திருக்கப்படுகிறதோ, அதே மாதிரி பலுச்சிஸ்தானையும் அவர்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் பாகிஸ்தானை எதிர்க்கின்ற அமைப்புகளுக்கு உதவி செய்வது, இது டிட் ஃபார் டாட், அவ்வளோதானே தவிர. ஆக இந்த சிந்து நதியினுடைய நீர் போக்குவரத்தை நிறுத்தி விட்டார்கள், எல்லாரையும் வெளியேற்றி விட்டார்கள். திடீரென்று போராக ஆக வேண்டாம். 26 பேர்களை நீ செத்ததற்கு உள்ள பலன்களை நீ இப்போ அனுபவிப்பாய். சிந்து நதி பாயா விட்டாலே முதலில் நீ திணற ஆரம்பிப்பாய். ஆகவே அது அரசாங்கம் எந்த அளவுக்கு எடுக்க வேண்டுமோ எடுத்த உடனே போர் என்று அறிவித்து 26 பேர் செத்தாலும் போர், 200 பேர் செத்தாலும் போர், வேறு எது என்று அது ஒரு அழிவு தான் அது. ஆகவே கொஞ்சம் அச்சுறுத்தி வைப்பதற்காக செய்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் அவன் சீனாவை முட்டாள்தனமாக தனக்கு பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கிறான். ஆகவே சீனா என்பவன் என்ன செய்கிறான் என்றால், நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து, ஊரில் ஒரு பணக்காரன் எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு காரியத்துக்கு கடன் கொடுப்பது, வேறு காரியம் இப்படின்ட்டு அதை கைக்குள்ளே வைத்து கொள்வது போல் அவன் செய்கிறான். அதனால் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள், இலங்கை சீனாவிடம் பெருங்கடன், பாகிஸ்தான், இப்பொழுது புதிதாக வங்கதேசம், நேபாளம், அவ்வளவும் சீனாவிடம் கடன்படுகிறான். ஒரு நாளைக்கு அவன் இந்த பாதையை திறந்து விடு என்பான். அம்பன் தோட்டாவில் கொண்டு வந்து கப்பல் நிறுத்தினான். அது வந்து கொண்டிருந்தது அந்த போர்க்கப்பல், வேவு கப்பல். நம்ம இந்திய அரசாங்கம் சொன்னது, புதிய அரசு வந்தது, விக்ரமசிங்கே அவரிடம் சொன்னார்கள், நான் தான் உனக்கு பணம் தருகிறேனே, உதவி நம்முடைய இந்தியா செய்து விட்டு சொன்னது, அந்த கப்பலை உள்ளே வரக்கூடாது என்று சொன்னது. விக்ரமசிங்கே எந்த ஒரு செய்தி அனுப்பினார், நீ நடுக்கடலிலே நின்று கொள், எங்களுடைய நாட்டுக்குள் நீ நுழைய வேண்டாம் என்று அதிபராக இருந்து ஒரு செய்தி அனுப்பினார். அப்படி ஒரு செய்தி வந்ததாகவே அவன் காட்டிக்கொள்ளவில்லை சீன கப்பல். அவன் பாட்டுக்கு வந்தான், அம்பன் தோட்டாவிலே நிறுத்திவிட்டு அவன் வழக்கமாக செய்கின்ற வேலைகளை தான் செய்ய ஆரம்பித்தான். எதற்காக எங்களை மீறி வந்தால் என்று அந்த கப்பலை எடுக்க வைக்க விக்ரமசிங்கேயால் முடியுமா? எப்பொழுது சீனாவை உள்ளே நுழைவதற்கு இந்தியா முதலிலேயே தமிழனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து ஈழத்தமிழனை கைக்குள் வைத்து கொண்டிருந்தால் அந்த பகுதி நம்முடைய பகுதியாக இருக்கும். அந்த முட்டாள்தனத்தை நீ ஏற்கனவே தமிழனை அழிப்பதிலே தானே குறியாக இருந்தீர்கள். அவனுக்கு உதவவில்லையே. ஒரு கட்டம் உதவினீர்கள், பயிற்சி அளித்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள். இந்திரா காந்தி காலத்தில் நடந்தது. பிறகு அழித்தீர்கள். ஆகவே அதனுடைய விளைவு சீனாக்காரன் உள்ளே நுழைந்து விட்டான். அவனை நிறுத்த யாரால் முடியாது. அமெரிக்காக்காரன் தடுமாறுகிறான் சீனாவோடு. 140 மடங்கு வரி போடுகிறான். போடுறான் நாயே என்று அவன் உள்ளே தான் நுழைந்து கொண்டிருக்கிறான். 140 மடங்கு. 300 ஆண்டுகளாக சிறப்புற்று இருந்த அமெரிக்கா எங்கே? ஒரு 50-60 ஆண்டு காலத்திற்குள் நம்ம 89 தாராளமயமாக்கினோம், அவன் 79 ஆக்கினான். அங்கிட்டு ஒரு 20-25 45 ஆண்டு காலத்தில் அமெரிக்காவை பிடித்து ஒழுங்குகின்ற இடத்தை அவன் பிடித்திருக்கிறான். அது ஏற்கனவே நாகரிகமான நாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் மிகப்பெரிய பழைய நாகரிகம் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம், வேத நாகரிகம் என்பது போல சீன நாகரிகம் ஒரு சிறந்த நாகரிகம்.
இவையெல்லாம் நடக்கின்றன. இந்த பயங்கரவாதம் என்பது அறிவு கெட்டதனம். பாகிஸ்தான் இதனாலே முன்னேறவே இல்லையா, நலிந்து நாசமாகி விட்டது. கடைசியில் சிக்கு கண்ட்ரியாக, ஒரு நோயாளி நாடாக, ஐரோப்பாவின் நோயாளி நாடாக துருக்கி ஒரு காலத்தில் இருந்ததாக வரலாறு சொல்வது போல, ஐரோப்பாவின் நோயாளி நாடு துருக்கி என்று இருந்தது போல இந்த பாகிஸ்தான் ஆசியாவினுடைய நோயாளி நாடாக இருக்கும். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளிப்படையாக மறுத்திருக்காரு இல்லையா, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. மறுத்தார் என்றாலும் இவர்கள் தான் இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள். அவர்களுக்கு ஒரு ஒழுக்கமும் கிடையாது, ஒரு தர்மமும் கிடையாது. நம்முடைய நாட்டிலாவது ஏதாவது ஒரு கட்டத்தில் புத்தன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்று கொஞ்சம் கூச்சப்படுவான். அதில் அந்த கூச்சமே கிடையாது அவர்களுக்கு. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவை எதிர்ப்பது ஒன்றே வேலை. ஆகவே இந்த காஷ்மீர் பிரிந்ததிலிருந்து அவர்களால் தாங்க முடியவில்லை. இந்த காஷ்மீரை மீட்க முடியவில்லை. என்ன செய்து தொலைப்பது? படையெடுத்து வந்தால் ஒரு பகுதியை பிடித்தாய், பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் என்று ஒரு பகுதியை பிடித்தா. 370 சட்டத்தை நீக்கினதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக பாஜக வைக்கிற வாதம் வந்து காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பிடுச்சு, அமைதி பூங்காவாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் சரியில்லைங்க. அந்த காஷ்மீரை போட்டு ரணகளமாக்கி அவர்களை போட்டு நாசப்படுத்தி, என்ன இவர்கள் இராணுவத்தினுடைய உதவி வைத்து கொண்டு இந்த 370 சட்டப்பிரிவை நீக்கி அதை 3 துண்டாக உடைத்து, காஷ்மீருக்கு பிஜேபி அரசு செய்த கொடுமை இணையற்ற கொடுமை. அது பாட்டுக்கு அமைதியாக அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். என்ன எல்லா நாடுகளையும் பூரா அப்பன் இருப்பான், பேரன் இருப்பான், மகன் இருப்பான், இந்த ஷேக் அப்துல்லா வம்சாவளி இருந்தார்கள். அவர்கள் பாட்டுக்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதை விட்டு காஷ்மீருக்கு தனியொரு அரசியல் சாசனம் இருப்பதா, காஷ்மீருக்கு தனியாக ஒரு பாராளுமன்றம் போல் 2 பாராளுமன்றம் 2 அரசியல் சாசனம். ஏனென்றால் நாம் போட்ட சட்டத்தை அவன் ஒப்புக்கொண்டு சட்டம் போட்டால்தான் அது செல்லும், இல்லாவிட்டால் நம்முடைய சட்டம் அவனுக்கு செல்லாது. இந்த அளவு சலுகையாக கொடுப்பது என்று அதற்காகத்தான் பாரதிய ஜனதாவே தோன்றியது. ஜனசங்கம் என்ற ஒரு கட்சி தோன்றியதே இதை எதிர்த்து தான் தோன்றியது. அன்றையிலிருந்து இன்று வரையில் இருந்து கடைசியில் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நாசமாக்கி விட்டார். அந்த மக்களை நம்மோடு சேர்ந்து இந்தியாவோடு இணைந்து பழகி விட்டார்கள் அவர்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இஸ்லாம் நாடு, அவனுக்கு எதிராக சட்டங்களை செய்தால் அவன் ஆத்திரப்படுவான், அவ்வளோதானே தவிர அதை போய் பகைத்து காஷ்மீரை 3 துண்டாக்கி அந்த மக்களும் பகையாகத்தான் இருக்கிறார்கள். இவன் பாகிஸ்தான்காரன் நம்மோடும் சேர்ந்து தொலைக்க மாட்டேனுங்கிறான், அவன் அங்கேயே இருந்து சாகிறான் என்று சொல்லி அவனால் படையெடுத்து வருவதற்கு ஆற்றல் இல்லை. இது போன்ற சின்ன சின்ன கலகங்களை அவன் செய்கிறான், யாரையாவது சுடுகிறான். இதெல்லாம் அப்பாவி மக்களை சுடுவது என்பது ரொம்ப கோரமானது. அப்புறம் இதை இந்துக்களை சுட்டால் என்கின்ற நிலை வந்து பரவுமானால், இது பெரிய அளவுக்கு போகுமானால் கடைசியிலே அது இங்கே வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கு அதனால் இடையூறு வரும் என்று இந்த பயங்கரவாதிகள் சிந்திக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இவர்கள் வேறு ஓரஞ்சாரங்களில் இந்தியா முழுவதும் யாரோ பண்ண ஒரு தீவிரவாதிகள் 4-5 பேர் பண்ணதுக்கு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகத்தை டார்கெட் பண்ணுறது எந்த இல்லை. இது இவர்களை கொள்ளுகிறார்கள், அவர்களை கொள்ளுகிறார்கள். செத்தவனில் இந்துக்கள் அதிகம். சுற்றுலா பயணிகள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, அங்கே மட்டும் அந்த முஸ்லாமிய சகோதரர்கள் இல்லைன்னா காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இன்னும் வந்து அதிகமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அவங்களோட உயிரை பயணம் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள், எல்லா மதத்திலும் நல்ல மனிதர்கள் இருப்பார்கள். ஆகவே யாரை சுடுவது, ஒரு நாய் நம்முடைய மனித இஸ்லாமியரை சேர்த்தே சுட்டுக் கொண்டிருக்கு, அதில் ஒருத்தர் இஸ்லாமியர். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நாயை தேவையில்லாமல் நடித்தால் கூட மனித தன்மையுடைய ஒருவன் அந்த பையனை பார்த்து ஏன்டா அதை அடிக்கிறான், அது என்னடா பண்ணி சொன்னேன் நாற்பலை அப்படின்னு சொல்லி தடுப்போம். அதுபோல் அவனும் நம்முடைய மக்களை சொல்வதை தடுத்திருப்பார். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. பயங்கரவாதிகளுடைய மனநிலை வேறு, சாதாரண முஸ்லீம்களின் மனநிலை வேறு. அவர்கள் இயல்பாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கு கொடுமை செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு இயல்பான பரிவு இருக்கும். தே ஆர் ட்ரெயின்டு லைக் தட். அவன் மிருக மனம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். கொள்வது என்பது ஒரு பெரிய உயர் குறிக்கோள் என்று சொல்லி அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன் திரும்ப இந்த பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் பின்னணி இல்லாமல் பயங்கரவாதிகள் இங்கே நீடித்து நிலவ முடியாது. அவன் இதைத்தான் செய்ய முடியுமே தவிர அந்த நாடு சுருங்கி பாதியாகி பொருளாதார நிலையில் நலிந்து அரசியல் ரீதியாக ரொம்ப மோசமாக போய் அங்கே யார் ஆளுகிறார்கள் என்றே எனக்கு தெரியாது. என்ன திசநாயகா ஆளுகிறார் இலங்கையிலே என்று எனக்கு தெரிகிறது, இந்த பாகிஸ்தானை ஆளுகிறவர்கள் யார் என்று கூட தெரியாது. அவ்வளவு கேவலமாக போன பிறகும் இந்த போரை விடமாட்டேன் என்கிறார். முடிந்தது, காஷ்மீர் இன்னும் உனக்கு இல்லை, அவர்களாக அந்த மக்களாக வருகின்ற காலம் வந்தால் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வேலையை பார்ப்போம். இந்த மக்களை
மேம்படுத்துவோம் என்று இல்லாமல் இந்த வேலையே செய்து கொண்டு நான் இந்த காஷ்மீரை விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் என்று சொல்லி இதற்கே போராடி இதற்கே கொலை செய்து அறிவு கெட்டதனம் அவ்வளோதான். எதிர்க்கட்சிகளோட விமர்சனம் என்னவா இருக்குதுன்னா, நீங்க வந்து எதிர்க்கட்சிகளை ஒடுக்குறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அதில் ஒரு 10% காட்டினாலே இந்த பயங்கரவாத அமைப்புகளை வந்து நீங்க இது பண்ணிடலாம், ஒடுக்கிடலாம். ஏன் வந்து அந்த ஆர்வத்தை இதில் காட்ட மாட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. தொடர்ச்சியா பாஜக வந்து இந்த 11 ஆண்டுகள்ல அதிகமான அரசால் பயிற்றுவிக்கப்படுகின்ற போது அதிகமான பயங்கரவாத தாக்குதல் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னு டேட்டாவோட வெளியிடுறாங்க. இல்லை இருக்கு. பாஜக அரசை பகை அரசாக நினைப்பார்கள். ரெண்டாவது, பாகிஸ்தான் இராணுவம் அந்த பயங்கரவாதிகளை பயிற்றுவிக்கிறது, அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கறது, ஆயுதங்களை கொடுக்கறது, எல்லாமே ஒரு அரசு பின்னணியில் நடக்கிற காரணத்தினால்தான் அவர்களால் இவ்வளவு வெற்றிகரமாக செய்ய முடிகிறது. ஆகவே அதனால் பாகிஸ்தான் அடைஞ்ச பலனும் ஒன்றுமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இவ்வளவு பெரிய சீனா அப்படியே பதுங்கி பதுங்கி இருக்கிறானே, டப்பென்று பாயாமல் அவன் எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்கான். ஒரு நாளைக்கு எல்லாரையும் முழுங்காமல் விடவே மாட்டான். எதற்கு அவன் சாலைகள் போடுவதற்கெல்லாம் பணம் கொடுத்து கொண்டு போகிறான். இலங்கைக்கு எதற்கு கொடுக்க வேண்டும், நேபாளத்துக்கு ஏன் கொடுக்க வேண்டும், வங்கதேசத்துக்கு, எல்லாரும் நம்மளை ஒரு நாளைக்கு நெருக்கி இருக்குவதற்காக தான். அவன் எம்பையர் பில்டிங் மென்டாலிட்டி உள்ளவன் நம்ம சீனை. அவனுக்கு வந்து பேரரசாக இருந்து தான் பழக்கம். அவனுக்கு வரலாறே பேரரசு உடைந்தால் அது பெரிய செய்தி, உடைந்தவை ஒன்று கூடி பேரரசானால் அது பெரிய செய்தி. வாழ்க்கை 3000 ஆண்டுகளாக பேரரசு. இங்கே நமக்கு ஒரே ஒரு சோழ பேரரசு தான் இருந்தது. தமிழ்நாட்டு வரலாற்றுக்கே ஒரே ஒரு பேரரசு சோழ பேரரசு தான். இந்திய வரலாற்றுக்கே 3-4 பேரரசுகள் தான். குப்த பேரரசு, மௌரிய பேரரசு, முகலாய பேரரசு, 3-4 பேரரசுகள் தான் இங்கேயே இருந்திருக்கின்றன. ஆனால் சீனனுக்கு பேரரசு இல்லாத காலங்களே கிடையாது. அவன் வந்து ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே பெரிய நிலப்பரப்பு. உலகத்தின் மிகச்சிறந்த நாகரிகங்களில் அவனும் ஒன்று. காகிதம் கண்டுபிடித்தவன் தான், திசைகாட்டி கண்டுபிடித்தவன் தான், பின்னால் விழுந்து விட்டான். ஜப்பானுக்கு அடிமையாகிற அளவுக்கு மோசமாக போய் மறுபடியும் எழுந்து ஜிங்பியாங்கினுடைய பொருளாதார திட்டத்தில் அவன் அடைந்த உயரம் அமெரிக்காவுக்கு இணையானது. ரொம்ப நன்றி. சமாள அரசியல் தொடர்பாக பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.